வெல்கம் டு வின்சி சமையல். இன்னைக்கு நம்ம ஆச்சி பானிபூரி கிட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் டைமா என்னோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண போறோம். இந்த பாக்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா 4 பேக் இருக்குங்க டோட்டலா. இது வந்து ஃபர்ஸ்ட் பேக். இதுல வந்து தான் பூரி இருக்கு. இன்னும் இருக்கிற இந்த பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல 3 பேக் இருக்குங்க. இது வந்து மின்ட் சட்னிங்க. இது வந்து நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி குடுத்திருக்காங்க. இது ஒரு பேக். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து மசாலாங்க, சீசனின்னு சொல்லிட்டு மசாலா. இது ஒரு பேக் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஸ்வீட் சட்னின்னு சொல்லிட்டு ஒரு பேக் கொடுத்திருக்காங்க. அந்த கிட்டுக்குள்ள டோட்டலா 4 பேக் இருக்குங்க. பாருங்க 4 பேக் இருக்கு. இப்போ நான் இன்னைக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சிருக்கேங்க. இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. இது கூட நான் சீசனிங் பேக் சொல்லிட்டு ஒரு பேக் இருக்குங்க. இதை ஓபன் பண்ணி இந்த உருளைக்கிழங்குல மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலா பாத்தீங்கன்னா ரொம்ப காரமா இருக்குங்க. சாப்பிடவும் நல்லா இருக்கும். இதுல நம்ம சால்ட்டோ இல்ல தண்ணியோ மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மசாலா சேர்த்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணுங்க. அவ்வளவுதாங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மின்ட் சட்னிங்க. இது பேஸ்ட் மாதிரி இருக்கும். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் கூட இருக்காதுங்க. ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப காரமா இருக்கும். இதுல வந்து 250 ml வந்து தண்ணி ஆட் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. நான் வந்து இன்னைக்கு 300 ml வந்து வாட்டர் ஆட் பண்ணிருக்கேங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் நல்லா காரமா இருக்கிறதுனால நான் வந்து 300 ml தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மின்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஸ்வீட் சட்னிங்க. இதையும் ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கலாம். இது நல்லா ஸ்வீட்டா இருக்குங்க. இப்போ வந்து மின்ட் வாட்டரும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ஸ்வீட் சட்னியும் இப்போ வந்து நம்மளுக்கு ரெடியா இருக்கு. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. அதுக்குள்ள பேக்ல இருக்கிற பூரி இந்த மாதிரி தாங்க இருக்கும். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம வந்து அது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணுங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு பக்கம் அது நல்லா பொரிஞ்சதும் அதுவே வந்து திரும்பிக்குது பாருங்க. இதை வந்து நம்ம திருப்பி வேணும்னு அவசியம் இல்லைங்க, அதுவே திரும்பிக்கும். பாருங்க, எல்லா பூரியும் வறுத்தாச்சு. இதுல வந்து 24 பூரி இருக்குங்க. எல்லாமே எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இப்போ எல்லா பூரியும் நம்ம உடைச்சிட்டு அதுக்குள்ள உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் ஸ்வீட் சட்னி வச்சுக்கலாங்க. ஸ்வீட் சட்னி வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ரசத்தையும் பூரியிலே ஊத்திடலாங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய பானிபூரி ரெடி ஆயிடுச்சு.